டான் உலக அரசியல்ல கடந்த ஒரு வாரம் பிப்ரவரி 1 7 2026 சும்மா அதிரடியா இருந்துச்சு. ஒரே நேரத்துல 2 மெகா அமைதி பேச்சுவார்த்தைகள். ஒரு பக்கம் உக்ரைன் ரஷ்யா, இன்னொரு பக்கம் அமெரிக்கா ஈரான். த ட்ரம்ப் டிப்ளோமசி இன் ஹை கியர். இதோ கடந்த வாரத்தோட டாப் 20 உலக அரசியல் அதிரடிகள். வணக்கம், இது உங்கள் லோக்கல் லேகா. 2026 பிப்ரவரி முதல் வாரம் உலக வரலாற்றுல ஒரு முக்கியமான வாரமா பதிவாக போகுது. ஏன்னா பல வருஷமா தீராத பிரச்சனைகளுக்கு இப்போ டீல் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த 20 அணுகுண்டு அப்டேட்ஸ் இதோ. யுஎஸ் ஈரான் நியூக்ளியர் டாக்ஸ். ஓமன் தலைநகர் மஸ்கட்ல அமெரிக்கா மற்றும் ஈரான் அதிகாரிகள் நேருக்கு நேர் சந்திச்சு பேசினாங்க. இது 2026 மிகப்பெரிய டிப்ளமேட்டிக் மூவ். மிலிட்டரி பிரசன்ஸ் அட் டாக்ஸ். முதல் முறையா இந்த பேச்சுவார்த்தையில அமெரிக்காவின் சென்ட்காம் கமாண்டர் சீருடையில கலந்துகிட்டது ஈரானுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சைலண்ட் வார்னிங். ட்ரம்ப்ஸ் ஈரான் டாரிஃப் ஆர்டர். பேச்சுவார்த்தை நடக்கும்போதே ஈரானுடன் வர்த்தகம் செய்யும் நாடுகள் மீது வரி விதிக்க ட்ரம்ப் அதிரடி உத்தரவு போட்டிருக்காரு. ரஷ்யா யுக்ரைன் பீஸ் டாக்ஸ். அபுதாபியில அமெரிக்கா முன்னிலையில உக்ரைன் ரஷ்யா இடையே 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நடந்து முடிஞ்சிருக்கு. மெகா பிரிசனர் ஸ்வாப். இந்த பேச்சுவார்த்தையில 314 கைதிகளை பரிமாறிக்க 157க்கு 157ன்னு 2 நாடுகளும் சம்மதிச்சது ஒரு பெரிய முன்னேற்றம். த டான்பாஸ் கான்ஃப்ளிக்ட். ஆனா டான்பாஸ் பகுதியிலிருந்து உக்ரைன் வெளியேறணும்னு ரஷ்யா வச்ச கோரிக்கைய உக்ரைன் மறுத்ததால முழுமையான போர் நிறுத்தம் இப்போதைக்கு இல்ல. கிரீன்லாண்ட் டென்ஷன். கிரீன்லாண்டை வாங்கும் ட்ரம்பின் திட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு கனடா மற்றும் பிரான்ஸ் நாடுகள் அங்கே புதிய தூதரகங்களை திறந்து செக் வச்சிருக்காங்க. நேட்டோ இன்டர்னல் கிரைசிஸ். ட்ரம்பின் அமெரிக்கா ஃபர்ஸ்ட் கொள்கையால ஐரோப்பிய நாடுகள் தங்களுக்குள்ளேயே ஒரு தனி ராணுவ கூட்டமைப்பை உருவாக்க ரகசியமா பிளான் பண்றாங்க. கிரிட்டிக்கல் மினரல்ஸ் பிளாக். சீனாவுக்கு போட்டியா கிரிட்டிக்கல் மினரல்ஸ் வர்த்தக பிளாக்க அமெரிக்கா மார்ச் 4ல வாஷிங்டன்ல முறைப்படி லான்ச் பண்ண போகுது. சூடான் சிவில் வார் அட்ராசிட்டிஸ். சூடான்ல நடக்கிற போர் பத்தி பிரிட்டன் வெளியுறவுத்துறை அமைச்சரின் அறிக்கை உலகத்தையே உலுக்கியிருக்கு. அங்க பஞ்சமும் பாலியல் வன்முறையும் உச்சகட்டத்துல இருக்கு. யுஎன் செக்யூரிட்டி கவுன்சில். பிப்ரவரி மாசத்துக்கான ஐநா பாதுகாப்பு கவுன்சில் தலைமை பொறுப்பை பிரிட்டன் ஏத்திக்கிட்டு சூடான் போரை நிறுத்த அழுத்தம் கொடுக்குது. யுஎன் ஹியூமன் ரைட்ஸ் ஃபண்ட் கிரைசிஸ். மனித உரிமைகள் ஆணையத்துக்கு $400 மில்லியன் நிதி பற்றாக்குறை. இதனால பல நாடுகள்ல இருக்கிற கண்காணிப்பு மையங்களை மூட போறதா ஐநா எச்சரிச்சிருக்கு. வின்டர் ஒலிம்பிக்ஸ் 2026. இத்தாலியின் மிலன் நகரில் 2026 குளிர்கால ஒலிம்பிக் போட்டிகள் கோலாகலமா தொடங்கிருச்சு. உலக தலைவர்கள் அங்கே சந்திச்சு பேசுறாங்க. ஹெய்ட்டி பொலிட்டிக்கல் வேக்யூம். ஹெய்ட்டியில இடைக்கால அரசாங்கத்தின் பதவிக்காலம் முடிஞ்சதால அங்கே மீண்டும் வன்முறை வெடிக்க வாய்ப்பிருப்பதாக ஐநா கவலை தெரிவிச்சிருக்கு. சைனா ஷி ஜின்பிங் ட்ரம்ப் கால். தைவானுக்கு ஆயுதம் வழங்க வேண்டாம்னு ஷி ஜின்பிங் ட்ரம்ப்புக்கு ஃபோன் போட்டு அட்வைஸ் பண்ணியிருக்காரு. ஆனா ட்ரம்ப் டீல் வேணும்னு பிடிவாதமாயிருக்காரு. ஏமன் ஃபேமின் அலர்ட். ஏமன்ல வர்ற வாரங்கள்ல சுமார் 18 கோடி மக்கள் கடுமையான உணவு பஞ்சத்தை சந்திப்பாங்கன்னு ஐநா அறிவிச்சிருக்கு. சிரியா வயலன்ஸ். வடக்கு சிரியால மீண்டும் வன்முறை வெடிச்சதால சுமார் 2 லட்சம் மக்கள் வீடுகளை விட்டு வெளியேறி அகதிகளா அலைஞ்சிட்டு இருக்காங்க. அசர்பைஜான் அர்மீனியா மீட்டிங். அபுதாபியில உக்ரைன் பேச்சுவார்த்தைக்கு நடுவுல அசர்பைஜான் மற்றும் அர்மீனியா தலைவர்களும் சந்திச்சு பேசினது ஒரு போனஸ் அப்டேட். தாய்லாந்து ஜெனரல் எலெக்ஷன் பிப்ரவரி 8. நாளைக்கு தாய்லாந்துல பொது தேர்தல். இது தென்கிழக்கு ஆசிய அரசியல்ல ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. ட்ரம்ப்ஸ் குளோபல் ரெவல்யூஷன். ட்ரம்பின் சித்தாந்தம் ஐரோப்பிய நாடுகளின் வலதுபட்ச கட்சிகள் இடையே ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி பழைய அரசியலை மாத்திவிட்டு வருது. கண்ணா, உலகம் இப்போ ஒரு பெரிய ரீசெட் மோடுக்கு வந்துடுச்சு. ஒரு பக்கம் ரஷ்யா உக்ரைன் கைதிகளை மாத்திக்கிறாங்க, இன்னொரு பக்கம் ட்ரம்ப் உலக நாடுகள் மேல வரி போடுறாரு. அமைதி வருமா இல்ல டீல் தோற்குமா? 2026 இந்த வாரம் ஒரு பிளாக் பஸ்டர் கிளைமேக்ஸ் மாதிரி போயிட்டு இருக்கு. வேர்ல்ட் இஸ் நாட் ஜஸ்ட் அ குளோப், இட்ஸ் அ ட்ரம்ப் செஸ் போர்ட் நவ். இந்த 20 அப்டேட்ஸ்ல எது உங்களை ரொம்ப பயமுறுத்துது? உலகப்போர் வராம தப்பிக்குமா? கமெண்ட்ல சொல்லுங்க. எல்லா எக்ஸ்க்ளூசிவ் இன்டர்நேஷனல் அப்டேட்ஸுக்கும் ஸ்டே டியூன்ட் வித் பிராண்டி செய்திகள். நாங்கள் சொன்னால் அது அட்டாமிக் ட்ரூத். இது பிராண்டி செய்திகளுக்காக உங்கள் லோக்கல் லேகா. அரசியல் அனல் தெரிச்சா ஒரு விசில் போடுங்க பாஸ். பாய் பாய்.